அகில இந்திய லெஜண்ட் சரவணன் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பாக இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அகில இந்திய லெஜண்ட் சரவணனுடைய ரசிகர் மன்றத்தின் மாநில தலைவர் டி முத்துத்துறை அவர்களுக்கும், மாநில மகளிரணி தலைவி திருமதி அமுதா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் வரவேற்புடையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அகில இந்திய லெஜண்ட் சரவணன் ரசிகர் மன்றம் இது கிடையாது, நற்பணி மன்றம். அதாவது நல்ல பணிகளை செய்யக்கூடியதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மன்றம். நற்பணி, நல்ல பணிகள். அதன் அடிப்படையில் இன்னைக்கு இது, அதாவது இதை நாங்கள் ஒவ்வொரு அணியா நீங்க ஆளை கூட்டுவாங்க, ஆட்களை சேர்த்து கூட்டுவாங்க, நாங்கள் வண்டி ஏற்பாடு பண்ணி தரோம், அதை தரோம், இதை தரோம் நாங்கள் சொன்னதே கிடையாது. இது அவங்கவங்களாகவே இந்த லெஜண்ட் சரவணன் அண்ணாச்சியினுடைய ரியல் ஹீரோ லெஜண்ட் சரவணன் அவர்கள் பரிந்துரையின்படி அகில இந்திய லெஜண்ட் சரவணன் தலைமை ரசிகர் நற்பணி மன்றம் முத்துத்துறை மாநில தலைவரின் தலைமையில் மன்றம் 2 வருஷத்துக்கு முன்னாடி சிறப்பாக ஆரம்பிச்சோம். இந்த மன்றத்தின் நோக்கம் சாரு ஏற்கனவே நலத்திட்ட உதவிகள், பெண்களுக்கு படிப்பு உதவிகள், மாணவர்களுக்கு எல்லா உதவிகளும் செய்து சார் சிறந்த மாமனிதராக ஏற்கனவே தமிழகத்தில் உருவாக்கி இருக்காங்க. இப்போ நாங்கள் இந்த ரசிகர் மன்றம் சார்பாக இதுவரை 50 லட்சம் உறுப்பினர்கள் சேர்த்துருக்கோம். இது கடந்த 2 வருடத்தில் இத்தனை ரசிகர் மன்றத்தை நாங்கள் சேர்த்துருக்கோம். இதுபோல் வருங்காலத்தில் இப்போ உள்ள நெட்வொர்க் மூலம் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது மூலம் உறுப்பினர் இன்னும் நம்ம மென்மேலும் சிறப்படைய அடையலாம். ரியல் ஹீரோ லெஜண்ட் சரவணன் அவர்கள் வருங்காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த மன்றத்துக்கு மென்மேலும் உதவி செய்து இது மூலம் நற்பணிகள் செய்வதற்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இது மூலம் நம்ம ஸ்கேன் பண்ணி மன்றத்தில் இணையலாம். இது போல் ஒவ்வொரு ஆளும் உறுப்பினர் கார்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நலத்திட்டங்கள் தான் சாருடைய மெயின் இது. அவங்க எப்படி மிக பிரம்மாண்டமான தொழில்துறையில் வளர்ந்தாங்களோ அதுக்கு அவங்க சினிமா துறையில் வளர்ந்துருக்காங்க. இதை நோக்கி எங்கள் பயணம் சிறப்பாக நடைபெறும். எங்களுக்கு தேவை உறுப்பினர்கள் அதிகம் சேர்த்து சாருடைய மக்கள் பணி இன்னும் பல மடங்கு செய்ய நாங்கள் பல்வேறு அணிகளாக நாங்கள் திகழ்ந்து கிராமம், நகரம், மாநகரத்தில் நாங்கள் சிறப்பாக செயல்படும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மகளிர் அணி சார்பாக நேரம் பேசுவாங்க. அவங்க தான் இன்னைக்கு மணலிலிருந்து குறைஞ்சது 300 பேரை கூட்டு வந்திருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி சத்துமா ரெஸ்டிங் எல்லா ரெஸ்டிங்கும் இணைஞ்சிருந்தாங்க. இப்போ முத நம்ம லெஜண்ட் ஸ்டார் சார்பாக நம்ம மன்றத்தில் இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. நேரம் பேச வருகை தந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மதிய வணக்கம். இன்று லெஜண்ட் அண்ணாச்சி அவர்களை பார்க்கறதுக்காக நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். மணலி புதுநகர்ல இருந்து நாங்க 100 மகளிரோட வந்திருக்கோம். இங்க நாங்க வரும்போது ஏதோ ஒரு இதுலதான் வந்தோம். லெஜண்ட் அண்ணாச்சி பார்க்க போறோம், ரசிகர் மன்றத்துல சேர போறோம். ஆனா இங்க வந்துட்டப்பதான் தெரிஞ்சு நம்ம தலைவருடைய அவ்வளவு ஒரு சேவைகள், ஒரு எவ்வளவு மகளிர் உதவிகள் செஞ்சிட்டு இருக்காங்க, எவ்வளவு சொல்லவே முடியல. நானே ஒரு வியந்து நின்றுட்டு இருக்கோம். இப்படி நடந்துட்டு இருக்கா, நம்ம தலைவர் பண்ணிட்டு இருக்காங்க, இதனால இது வெளியே தெரியலையேன்னு ஒரு இது ஆதங்கத்துல இருக்கும். லேட்டா வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது. நாங்க இப்ப எல்லாரும் 100 பேர் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நாங்க தலைவர்களை பார்க்க வந்திருக்கோம்.
இன்னைக்கு நமது மகளிர் மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மகளிர் அமைதி காத்து சபையை நிரப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நமது அண்ணன் தலைவர் ரியல் ஹீரோ லெஜண்ட் சரவணன் நற்பணி மன்றத்தின் மூலமாக இன்னைக்கு அனைத்து மகளிரும் இணைந்து நாம் உறுப்பினர் சேர்க்கையில் பதிவுக்காக இங்கு வந்திருக்கிறோம். வருங்காலத்தில் நமது தலைவர் முத்துதுரை அண்ணன் தலைமையில் நிறைய மகளிருக்கான நலத்திட்ட உதவிகளை அண்ணன் வழங்கி இருக்கிறார். அதற்கு நம்மளுக்காக உறுதுணையாக இருக்கிறது நம்ம அகில இந்த தலைவர் முத்துதுரை அவர்களுக்கு. எல்லாரும் ஜோர ஒரு கிளாப் பண்ணுங்களா மகளிர்? எவ்வளவு சவுண்ட் வருதுன்னு பார்க்கணும். இப்ப அக்கா நம்ம மீனாட்சி சொன்ன மாதிரி மகளிர் நினைச்சா மாற்ற முடியாது எதுவும் இல்ல. சவுண்ட் கேட்கலையே. சாதனை படைக்கும் பெண்கள் சக்தியின் அடையாளம். ஆமாவா? பெண் என்பவள் ஒரு குடும்பத்தின் தூண் மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் மாற்றத்திற்கான சக்தி. இன்று கல்வி, மருத்துவம், அறிவியல், தொழில்துறை, அரசியல், விளையாட்டு, கலை என அனைத்து துறைகளிலும் பெண்கள் தங்கள் திறமையால் புதிய வரலாறு படைத்து வருகின்றனர். அன்னை தெரசா மனிதநேயத்தின் அடையாளம். இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் பிரதமராக தலைமைத்துவத்தின் அடையாளம். கல்பனா சாவ்லா விண்வெளி கனவுகளின் அடையாளம். கிரண் பேடி துணிச்சலான நிர்வாகத்தின் அடையாளம். சுதா மூர்த்தி எளிமையும் சமூக சேவையும் இணைந்த முன்னுதாரணம். டாக்டர் டெஸ்லி தாமஸ் இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் பெண்களின் திறமைக்கு அடையாளம். பி.வி. சிந்து உலக விளையாட்டு அரங்க இந்திய பெண்மணிகளின் பெருமை. இவர்கள் ஒவ்வொருவரின் பயணமும் ஒரு உண்மையை சொல்கிறது. பெண்ணால் முடியாதது எதுவுமே இல்லை. வாய்ப்பு கிடைத்தால் அவள் உலகையே மாற்ற முடியும். மாற்றலாமா? பெண்களின் வெற்றி என்பது அவர்களின் தனிப்பட்ட சாதனை மட்டுமல்ல, அடுத்த தலைமுறை பெண்களுக்கு ஏற்படும் நம்பிக்கையின் தீபம். பெண் என்பவள் சக்தி, சாதனை, சமூகம், சரித்திரம். ஆமாவா? கிளாப் பத்தல. ஒன்று கூடுவோமா? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அனைவரும் இணைந்து செயல்படுவோம். இப்போ கூட உங்களோட திறமைகள் எல்லாம் இங்க வெளிப்படும். நம்ம லெஜண்ட் சார் பத்தி பேசுவோம். இன்னும் நிறைய சாங்ஸ் இருக்கு. உங்களோட திறமைகள் வந்து வெளிப்படட்டும். பேசுங்க, முன்னாடி வாங்க. நீங்க ஒரு குடும்பத்துக்கு மட்டும் சக்தி இல்ல, இந்த உலகத்தின் சக்தியாய் வெளிப்படுவது நம்மளுடைய திறமைகளை அங்கங்க அங்கீகரிக்க நாம் அனைவரும் ஒன்று கூடி ஒன்றாய் இணைந்து செயல்படுவது. அப்பேற்பட்ட இந்த செயல்பாட்டை உருவாக்கி தந்த இந்த லெஜண்ட் ரசிக மன்றத்தை நம்ம மேன்மேலும் வளர்க்க, நம்மை சார்ந்த உறவுகள் மக்கள் அனைவருக்கும் பகிர்ந்து உறுப்பினராக இணைக்க நம்ம ஒன்று கூடி செயல்படுவோம். தேங்க்யூ ஆல்.